ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். எல்லார் வீட்லேயும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே நல்லா கார்த்திகை தீபத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கார்த்திகை தீபத்துடைய மறுநாளுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா பாகூர் சிவன் கோயிலில் தான் இருக்கோம். இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டோடைய உபயம். ஸோ அதனால் சாயங்காலம் கோயிலுக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் சாயங்காலம் கோயிலுக்கு போயிருந்தோம். நல்ல மனநிறைவோடு சாமி தரிசனம் பார்த்தாச்சு. நீங்கள்லாம் எப்படி கார்த்திகை தீபத்தை என்ஜாய் பண்ணீங்க? கார்த்திகெலாம் சுற்றுனீங்களா அப்படின்றத கேட்காம செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாட்டி எங்களுக்கு கார்த்திகை கிடைக்கவே இல்லைங்க. எங்கே கேட்டாலும் ரொம்ப ஈரமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த தடவை சுற்றவே இல்லை. நீங்களாம் சுற்றுனீங்களா இல்லைன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கோயிலில் தீபம் பெரிய பெரிய அகல்விளக்குலாம் ஒரு 4 கோபுரத்தில் ஏற்றப்படுங்க. ஸோ அதனுடைய ப்ளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர்லாம் கார்த்திகை தீபம் சுற்றுறது நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் இன்ஸ்டாலையும் போய் பாருங்கள், அண்ட் யூடியூப்லேயும் போட்டிருப்பேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பராக சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சாமி தரிசனம் வந்துச்சுங்க. இன்றைக்கி உபயம்ன்றனால உபயதாரகம் தான் கோயிலாக சாமி சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் சொக்கப்பானம் கொளுத்தி விடுறது. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது சொக்கப்பானம்லாம் கொளுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் ஓடுவோம். சொக்கப்பானம் கொளுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எரிஞ்சு முடிக்கவே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் அங்கேயே நின்று அழகாக பார்த்துட்டு மெதுவாக வருவோம். அப்போ இப்போ சொக்குப்பானை கொளுத்துறாங்களே மழை வந்துடும். ஸோ அன்றைக்கெல்லாமே சொன்னாலும் அந்த குளிருக்கு அந்த நெருப்புக்கும் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் எரியறதும் தெரியல, அணையிறதும் தெரியல, சட்டுன்னு எரிஞ்சு முடிஞ்சு போயிடுது. இப்போ கோயில் பிரகாரத்தில் சாமி சுற்றி ஒவ்வொரு கோபுரத்தையும் அழகாக பார்த்திங்கனாக்கா அகல்விளக்கு வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களாம் கோயிலுக்கு போனீங்களா, திருவண்ணாமலைக்கு போனீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருவண்ணாமலை இந்த சமயத்தில் போனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும், பசங்களாம் வச்சுக்கிட்டு. அதுவும் சரியான மழை இங்கெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் திருவண்ணாமலைக்கு நாங்கள் போகலை. வீட்லேருந்தே அண்ணாமலையான கரோகரான்னு சொல்லியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் சொக்கப்பானை கொளுத்துறாங்க. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போதுனா இதை விட டபுள் மடங்காக இருக்கும் இதை கொளுத்தி விட்றதுனா. ஸோ சமத்தியாக சொக்கப்பானை கொளுத்திட்டு சாமியும் உள்ளார அழைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக சாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிரசாதமும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளியோதரை, கடலை, அப்புறம் ரொம்ப பஞ்சாமிர்தம் இதெல்லாமே கொடுத்தாங்க. செம்மையாக அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க. இந்த சாய் பையன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சரியான சண்டை வந்துடுச்சு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ப்ளாக் நான் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எங்கள் வீடியோஸை இன்னும் நல்லா தரமாக உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ சூப்பராக சொக்கப்பானையும் கொடுக்க போகிறாங்க. சாமியும் வெளியில் நின்றாச்சு. நின்றோடனே இப்போ சொக்கப்பானைக்கு ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமியை அந்த சொக்கப்பானை எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி உள்ளார அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோயிலுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் சொக்கப்பானெல்லாம் கொடுத்தது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த சாமிக்கு திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அந்த தேங்காயெல்லாம் வச்சு ஏதோ திருஷ்டிலாம் சுற்றி போட்டாங்க. போட்டுட்டு இப்போ சொக்கப்பானைக்கு இந்த இதெல்லாம் படைப்பாங்க இல்லையா, என்னமோ சொல்லி படைச்சாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. படைச்சிட்டு இப்போ சொக்கப்பானை இது பண்ண போகிறாங்க. எல்லாருமே அண்ணாமலையான கரோகரா அப்படியே கோஷம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது, எவ்வளோ மழை தெரியுமா. இந்த சொக்கப்பானை ஏற்றுற வரைக்கும் தாங்க மழை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடித்தது மழை. அதனால சரியான மழை. கொஞ்சம் நேரத்துக்கு பயங்கரமாக மழை விடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தூறல் போட்டோன்னே எல்லாருமே டக்கு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் பார்ப்பாங்களா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனே இதெல்லாம் பார்க்கறது லைக் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் வர மாட்டேன்றாங்க. நாங்கள் மொபைல்லே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் லைக் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. சாமியும் உள்ளே கூப்பிட்டு தீபார்த்தனம் காமிச்சு முடிச்சாச்சு.
பிரசாதமும் போட்டாச்சு. எல்லாரும் மன திருப்தியோடு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கார்த்திகை தீபம் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் கார்த்திகை தீபம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த உபயோகக்காரங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மரியாதைலாம் பண்ணிச்சு. பை டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார்